தென்னாங்கூர் ஸ்ரீ பாண்டுரங்கருடைய கோயில். திருவண்ணாமலை மாவட்டம் தென்னாங்கூரில் பாண்டுரங்கனுக்கான கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுடைய கருவறை விமானம் உச்சியில் ஒரு கலசத்தோட வட இந்திய பாணியில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமியோட கனவுல பாண்டுரங்கன் தோன்றி சொல்கிறாரு, தென்னாங்கூரில் தனக்கு ஒரு ஆலயம் அமைக்கணும்னு. எனவே அவரோட உத்தரவு பிரகாரமாக இங்கே ஒரு பாண்டுரங்கனுக்கு அழகாக கோயில் அமைச்சிருக்காங்க. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா மண்டபம் முழுவதும் கோகுல கண்ணன் இருக்கார் இல்லையா, அவருடைய லீலைகள்லாம் சித்தரிக்கிற வண்ணம் ஓவியங்களும் சிற்பங்களும் காணப்படுது. இந்த மண்டபத்தோட விதானத்தில் கிருஷ்ணருடைய ராச லீலைகளை சித்தரிக்கிற வண்ணம் பல வண்ண ஓவியமாக இங்கு வரையப்பட்டிருக்கு. கருவறைக்கு முன்பு பக்தர்கள் அனைவரும் அமர வைத்து தரிசிக்க செய்கிறாங்க. சந்நிதியில் பாண்டுரங்கன் இடுப்பில் 2 கைகளை வைத்தபடி செங்கல் மீது நின்ற கோலத்தில் ராஜஸ்தான் பாணியில் பட்டு பீதாம்பரம் தலைப்பாகையை அணிந்து கொண்டு ரகுமாயி தேவியோட அழகாக காட்சியளிக்கிறாரு. அவருக்கு வலப்புறத்தில் பாண்டுரங்கன் ரகுமாயி உற்சவ விக்கிரகங்களும் இருக்குது. இவர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறாரு. இவர் செங்கல் மேலே நிற்கிறார் இல்லையா, அதுக்கான கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னொரு காலத்தில் விட்டலன் அப்படின்னு ஒரு பக்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க அம்மா அப்பா மேலே அவருக்கு ரொம்ப பக்தி அதிகம். அப்போ அவர் பாண்டுரங்கனை தேடி போயிட்டு சொல்கிறாரு, என்னுடைய பெற்றோர்களுக்கு, அதாவது என்னோடய அம்மா அப்பாவுக்கு சேவை முடிஞ்ச அப்புறமா தான் நான் உன்னை பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பாண்டுரங்கன் சொல்கிறாரு, அதுவரை நான் நிற்கணும் இல்லையாப்பா, அதனால் எனக்கு ஒரு செங்கல் தரக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. அதனால் விட்டலன் என்ன செய்கிறாரு, பாண்டுரங்கன் நிற்கிறதுக்காக ஒரு கல் தராரு, ஒரு செங்கல்லை தராரு. அது மேலே தான் பண்டரிபுரத்தில் பாண்டுரங்கன் ஏறி நின்று பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். அதே மாதிரி தான் இங்கே கூட தென்னாங்கூரில் இறைவனானவர் செங்கல் மீது ஏறி நின்று காட்சியளிக்கின்றார். ராதே கிருஷ்ணா.